இது கூடவே வந்து நம்ம வந்து குபேர ஜலதீபம் ஏற்றலாம். குபேர ஜலதீபம்னு சொல்ல போனீங்கன்னா இது வந்து பஞ்சபூதங்களுக்காகவும் வந்து ஏற்றக்கூடியதா இருக்கும். இது எப்படின்னா நம்ம வந்து நீரையும் நெருப்பையும் கொண்டு நாம ஏற்றக்கூடியதான் இந்த குபேர ஜலதீபம். தண்ணீர்ல வந்து நம்ம வாசனைக்குரிய அந்த லக்ஷ்மிக்குரிய பொருட்கள், பச்சை கற்பூரம், மஞ்சள், ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணீர். இது வந்து நம்ம வந்து இந்த கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுலில் வந்து நமக்கு வந்து அந்த ஈர்க்கும் சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அதில் இந்த கண்ணாடி பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணீர் நிரப்பிக்கிட்டு நம்ம இந்த லக்ஷ்மிக்குரிய பொருளெல்லாம் வந்து போட்டு இதில் வந்து நமக்கு இப்போது திரி வேணும்னா அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தீபம்ங்கிறது எரியும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மேலே வந்து நம்ம ஒரு வெற்றிலையை வச்சு அந்த வெற்றிலை மேலே நம்ம ஒரு பஞ்சு திரியை வச்சு நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றலாம்.